பகவான் ஸ்ரீ வேதவியாசர் பத்ம புராணம் மற்றும் பிற புராணங்களில் கோமாதான் சொல்லப்படுற பசுவோட சிறப்பை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அப்போர்ஷயமான வேதத்திலையும் பசுவோட வர்ணனை இருக்குது. அதனால தான் கோ பூஜைக்கு அவ்வளோ மகத்துவம். கிரகதோஷம், கெட்ட கனவு, இதுக்கு கூட பசுவை வலம் வர்றதும் பசுவுக்கு ஆகாரம் தர்றதும் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. காலையில் எழுந்ததும் முதல்ல நாம் பசுவை தரிசிப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது. வீதியில் எங்கே நாம் பசுவை பார்த்தாலும் அதை பிரதிஷனமாக வலம் வந்து நம்ம பயணத்தை தொடரணும். நெரிசலான இடங்களில் கூட மனசுக்குள்ளேயாவது வலம் வரணும். அப்புறம் பசுவோட கழுத்து பகுதி இங்கே தடவி கொடுக்கறதுனால பசுவுக்கு ரொம்ப இதமாக இருக்குமா. சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு கண்டூயன சேவான்னு பேர். இதை செய்கிறதுனால கோதானம் மற்றும் தீர்த்த யாத்திரை செய்த பலன் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அரிசி களைஞ்ச தண்ணி, பழத்தோட தோல், புல், பருத்தி கொட்டை இப்படி நம்ம வேண்டாம்னு தூக்கி போடுறதை சாப்பிட்டுட்டு அமிர்தத்துக்கு சமமான பாலை பசு நமக்கு தருது. அது மட்டும் இல்லாமல் தயிர், வெண்ணெய், நெய், ஐஸ்கிரீம், பனீர், சீஸ்னு நாம் ருசித்து சாப்பிட்ற எல்லா உணவுக்கும் பசு தான் ஆதாரமாக இருக்குது. இப்போல்லாம் ஃபாரினில் கவு ஹக்கிங்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. 1 ஹவருக்கு இவ்வளோ வாடகைன்னு கொடுத்துட்டு பசுவை ஹக் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. சாயங்கால நேரத்தில் பசுக்கள் மேய்ச்சல் முடிஞ்சு கொட்டகைக்கு திரும்புகிற நேரத்தில் அதோட கால் மண்ணிலேருந்து கிளம்புற தூசி நம்ம மேலே படுறது சகல தோஷத்துக்கும் நிவாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைமை தான் கோதூளி லக்னம்னு சொல்கிறாங்க. புராண இதிகாசங்கள்லையும் கோதானத்தை பற்றி நிறைய கேள்விப்படுறோம். ஸ்ரீராமர் காட்டிற்கு செல்லும் முன்பாக கண்ணிற்கு எட்டிய தூரம் வரை உள்ள பசுக்களை தானம் செஞ்சாருன்னும், ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பிறந்தபோது அவர் தந்தை வசுதேவர் 2 லட்சம் பசுக்களை தானம் தந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவரும் தன் வாழ்நாளில் குறைந்தபட்சம் 5 கோதானங்களையாவது தரணும்னு சாஸ்திர விதி இருக்குது. அது என்னென்னா, இந்த உலகத்தில் நம்ம யாருக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கோமோ அதுக்காக ருணதேனு கோதானம், நாம் முக்தி அடையணுங்கிறதுக்காக மோக்ஷதேனு கோதானம், நாம் செஞ்ச பாவங்களின் பரிகாரத்துக்காக பாபதேனு கோதானம், யமதர்மராஜனின் அருள் வேண்டி வைத்தரணி கோதானம், சிரமமில்லாமல் அனாயாசமான மரணம் வேண்டி உத்கிராந்தி கோதானம். நாம் தர்ற தானத்தின் பலன் பெறுபவரை பொறுத்தே அமைகிறது. இதை ஜெகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியர் அவர்களின் தந்தைக்கு செய்த கோதானத்தால் ஒருவர் பலன் பெற்ற விஷயத்தில் நாம் பார்க்கிறோம். அதனால் தகுதி உள்ளவருக்கு தரும் கோதானத்தால் நாம் அளவற்ற புண்ணியத்தை பெறலாம். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த பசுவை காப்பது மனுஷங்களோட தலையாய கடமையில் ஒன்று. அதனால் தினமும் நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசுவுக்கு ஒரு கைப்பிடி உணவை கொடுத்துட்டு அப்புறமா சாப்பிட்றத வழக்கமாக்கிக்கணும். அல்லது அதற்கான தொகையை தினமும் ஒரு உண்டியலில் சேமித்து வச்சு அதை மாதம் ஒரு முறை பசு பராமரிப்பு எங்கே நடக்குதோ அங்கே அனுப்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்களால் பசுவுக்கு நம்மளோட நன்றியை நாம் தெரிவிச்சுக்கலாம். இதெல்லாம் புதுசாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.